பரிசுத்தம் உள்ள இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் ஆமேன் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சோத்திரம். இந்த வார்த்தை ஆங்காங்கே பார்க்கிற தேவ பிள்ளைகளையும் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்லுவோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் உங்களோடு பேசின வார்த்தைகளை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? எத்தனை பேர் அல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையை ஞாபகமா வச்சிருக்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன தலைப்புல உங்களோடு பேசினேன்? பொல்லாங்கானை ஜெயிப்பாய். வெரி குட், சூப்பர். யாரை வச்சு பேசின? யோசேப்பை வைத்து உங்களோடு பேசினேன். யோசேப்புக்கு விரோதம் வந்த பொல்லாங்கை எப்படி யோசேப்பு ஜெயித்தார்? ஆமேன் சொல்லுங்க. ஆமா, சோத்து. பொல்லாங்கை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருந்தால் பொல்லாங்கை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய வசனம் இருந்தால் பொல்லாங்கானை ஜெயிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய விசுவாசம், அவர் மேல் உள்ள விசுவாசம் இருந்தால் நிச்சயமாகவே நம்ம பொல்லாங்கானை என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? அல்லேலூயா. ஆமா, மீண்டும் போய் எத்தனை பேர் வீட்டுல போய் தியானம் பண்ணீங்க, அதை படிச்சீங்க? ஆமென். சோத்திரம். யோசேப்பை வச்சு 3 விஷயத்த சொன்னேன். எப்படி யோசேப்பு அந்த பொல்லாங்கானை சத்துருவை எப்படி ஜெயித்தா? சோத்திரம். அது யாருக்கா ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கண்ணுக்கு சிக்காத யோசேப்பு தான் பொல்லாங்கானை என்ன செய்தார்? ஜெயித்தா. அப்புறம் கட்டுப்பாட்டை மீறாதனால தான் என்ன செய்தான்? பொல்லாங்கானை ஜெயித்தார். வெரி குட், சூப்பர். அடுத்தது, ஆமா, இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது என்ன செய்யல? ஆமா, எனக்கு என்ன வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் தேவனுக்கு விரோதமா நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த பாவத்திற்கு இசைந்து போகாம அதுக்கு எதிர்த்து நின்றான். வெரி குட், சூப்பரா. நீங்க அல்லேலூயா தியானம் பண்ணிருக்கிறீங்க, படிச்சிருக்கீங்க நம்புகிறேன். நிறைய பேர் மௌனமா இருக்கிறீங்க. ஆமா, நீங்களும் நல்ல நோட்ஸ் எழுதி, வசனத்தை எழுதி நமக்கு யூடியூப்ல போடுறோம், பேஸ்புக்ல போடுறோம். நம்ம சில டைம் பேஸ்புக்ல போடுறது சீக்கிரம் அழிஞ்சிருது. ஆகவே யூடியூப்ல உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். நீங்கள் அதுல போய் எடுத்து பார்க்கலாம். நம்ம சர்ச் குரூப்ல உங்க லிங்க் எப்பவுமே அனுப்பியிருப்போம். நீங்க அதுல போய் டச் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவருடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், அதுல சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாய் வசனத்தை கேட்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஆமா, 8வது ஆமென் அல்லேலூயா பக்கம். சோத்திரம். 8ஆம் அதிகாரம் 8வது பக்கம். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஆமென். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். 40 நாள் சென்ற பின்பு நோவா தான் பேழையின் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்தது போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டார். பூமி எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தான் உள்ளங்கால் வைக்கும் இளைப்பாறை இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்பு 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதிலே தேவன் நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்பு 7 நாள் பொறுத்து அந்த புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்தில் திரும்பி வரவில்லை. அவனுக்கு 600 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எட்டி பார்த்தார். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி
காய்ந்திருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அருமையான ஒரு வேத பகுதியை நாம் இங்க வாசிக்கிறோம். நோவாவின் நாட்கள் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த நாட்கள் பூமி எங்கும் பாவம் நிறைந்ததா இருந்தது. தேவன் உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டதினாலே கர்த்தர் அந்த தேசத்தை அழிக்கும்படி ஒரு அல்லேலூயா மலையை கட்டளையிட்டார். அது கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த தேசத்தில் இருந்த மலை சோத்திரம் அல்லேலூயா அந்த தேசத்தை முழுவதும் அழித்து போட்டது. தேவனை ஆராதித்த தேவனை தேடின நோவாவும் அவருடைய 3 பிள்ளைகளும் 3 மருமக்கள்களும் என்ன செய்யப்பட்டார்கள்? பாதுகாக்கப்பட்டார்கள். கர்த்தர் அந்த பேழையை உண்டாக்க செய்து அதில் மிருக ஜீவன்கள் ஜோடு ஜோடாக சேர்க்கப்பட்டு பறவைகள் மிருகங்கள் எல்லா இனம் அதுக்குள் இருந்தது. கர்த்தர் அதை பாதுகாத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் அந்த வேதத்தில் உள்ள சம்பவத்தை நாம் அல்லேலூயா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறதை அந்த ஆசீர்வாதத்தை அல்ல. ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்க என்ன நடந்தது, தேவன் நமக்கு என்ன இந்த புதிய வருஷத்திலே சொல்லப்படுகிறார் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு பேழையில் ஒரு கப்பல் மாதிரி ஒரு போட்டு மாதிரி அதை செய்து சோத்திரம் அதுக்குள்ள எந்த வசதியும் இல்லாத அந்த இடத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட 40 நாட்கள் உள்ள அடைந்திருக்கிறார்கள். சோத்திரம் இதை உண்டாக்க செய்தவர் நோவா. கர்த்தர் அவருக்கு அந்த அறிவை கொடுத்து அதை உண்டாக்க செய்தார். சோத்திரம் அதுல ஜன்னல் அதனுடைய கதவு எல்லாம் ஆண்டவர் இந்த இடத்துல ஜன்னல் வைக்கணும், இந்த இடத்துல கதவு வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கதவை அடைத்தவரும் யாருதான்? இயேசுதான் அந்த கதவை என்ன செய்தார்? அடைத்தார். இவர்களை பாதுகாத்தார். ஒரு மலை தண்ணீர் கூட அவர்களை சேதப்படுத்தாதபடி இவர்கள் அந்த மலை தண்ணீரிலே பயணித்து போகிறார்கள். சோத்திரம் அவள் இருந்த இடம் வேற, இப்போ அவர்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் வேற. சோத்திரம் அல்லேலூயா. இப்ப இருக்கிற இடம் அல்லேலூயா அரராத் என்கிற மலைக்கு மேல அவர்கள் இருக்கிறார்கள். சோத்திரம் தண்ணீருக்கு மேல மிதந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 நாட்கள் அல்லேலூயா அந்த பேழைக்குள்ளேயே அடைந்து கிடக்கிறார்கள். அங்க சுற்றிலும் மலைகள் எல்லாம் மூடிவிட்டது. சோத்திரம் அல்லேலூயா. எல்லாம் மதகுகள் எல்லாம் உடைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. தண்ணீரை நிறுத்த முடியல, வெள்ளத்தை நிறுத்த முடியல, அந்த சேதத்தை யாராலும் அல்லேலூயா நிறுத்த முடியவில்லை. சோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் பாதுகாத்தார். பல நெருக்கங்கள், பல சூழ்நிலைகள், பல சஞ்சலங்கள், பல வருத்தத்தோடு பல பாரத்தோடு 40 நாள் அடைஞ்சு கிடக்கிறாங்க. சோத்திரம் பல நாட்களாக வெளி என்ன நடக்குதுன்னே தெரியல, வெளி என்ன சூழ்நிலையிலே தெரியல. இவர்களை அடைத்து வைக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள, ஒரு பேழைக்குள்ள, ஒரு கரண்ட் வசதி இருக்கான்னு தெரியல, ஒரு காற்று வசதி இருந்தான்னு தெரியல, அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள இவர்கள் அடங்கி இருந்தார்கள். ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாள் வந்தது. அந்த பேழையின் ஜன்னலை திறக்கிற ஒரு நேரம், அந்த பேழையின் கதவை திறக்கிற ஒரு நேரம் வந்தது. அந்த அல்லேலூயா நேரம் வந்த பொழுது ஆட்டோமேட்டிக்கா திறந்தது. இவர்கள் எல்லாம் வெளியே வந்தார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் அடைக்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த அடைப்பை விட்டு, நீங்கள் அடங்கி இருக்கிற அந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே வருகிற உங்கள் ஜன்னல்கள் கதவுகள் திறக்கிற நேரம் வந்து விட்டது. உங்கள் கதவுகள் திறக்கிற நேரம் வந்து விட்டது. உங்களை அடைத்து வைக்கப்பட்ட நிலைகள் மாறப்போகிறது. இதுவரை பல சூழ்நிலைகள் உங்களை அடைத்து வச்சிருக்கலாம், பலவிதமான போராட்டம் உங்களை அடைத்து வச்சிருக்கலாம். இந்த காலவில் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை அடைத்து வைக்கப்பட்ட கதவுகள் வாசல்கள் இந்த காலவேளை திறக்க போகிறது. அது ஆவியானவரே திறக்குகிறார், அது பரிசுத்த ஆவியானவரே திறக்குகிறார். யோ நோவாவே, உன் கதவை திறந்துகோ, உன் ஜன்னலை திறந்துகோ, இப்பொழுது நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய் என்று கர்த்தர் அந்த நோவாவுக்கு கட்டளையிடுகிறார். இதுவரைக்கும் பல மனுஷர்கள் உங்களை அடைச்சு வச்சிருக்கலாம், பல சூழ்நிலைகள் உங்களை அடைச்சு வச்சிருக்கலாம். இந்த காலவெல்ல அதை அடைக்கப்பட்டவைகள் எல்லாம் திறக்க போகிறது. எல்லாரும் சொல்லுங்க, பேழை திறக்கும் நேரம். அதான் தலைப்பு. எல்லாரும் சொல்லுங்க, பேழை திறக்கும் நேரம் வந்துருச்சு. சோத்திரம் அல்லேலூயா. இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது ஆமென் அல்லேலூயா 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. பயங்கரமா தண்ணி வந்து அதை பாய்ஞ்சு அதை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எத்தனை நாளுங்க? 150 நாள்.
கிட்டத்தட்ட அல்லேலூயா 5 மாதங்கள், பிரைஸ் தி லார்ட், 4.5 அல்லேலூயா மாதங்கள் கணக்கு வருகிறது. 4-5 மாசம் உங்களை ஒரு இடத்துல அடைச்சு வச்சா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு நிலை வரும் பொழுது எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. கொரோனா வந்துச்சு நமக்கு எல்லாம், தேசத்துல எங்கோ கொரோனா வந்துச்சு. அடங்கி இருந்தோம் வீட்டுக்குள்ள, கொஞ்ச நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம அடைக்கிறதுக்கு யாராலும், என்ன லாக்டவுனா இருந்தாலும் ஆமா போக வேண்டிய இடத்துக்கு எப்படியாவது நம்ம என்ன செய்ய வேண்டியதா. ஆமா அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்த அண்ணாளம்மா, சோத்திரம், வயசான அம்மா, அல்லேலூயா, நல்ல வியாதி, ஏகப்பட்ட வியாதி. அந்த அம்மா ரசிக்கப்பட்ட நாள்ல இருந்து, சோத்திரம், முன்னாடி இருந்து பயங்கர வியாதி உள்ள அம்மா. பாருங்க அந்த அம்மா அல்லேலூயா உடைகளத்துல இருந்துச்சு அந்த அம்மா, சோத்திரம். பாருங்க அந்த கொரோனா லாக் டைம் எல்லா பக்கம் லாக்கு. அந்த அம்மா அல்லேலூயா அவங்க ஊருக்குள்ள எங்க இல்லாம சுத்தி குப்பிச்சு ஒரு வழியா வந்து சர்ச்சுக்கு 2-3 தடவை வந்துருச்சு. எங்க லாக் பண்ண எனக்கு என்ன, அல்லேலூயா நான் வர வேண்டிய இடத்துக்கு பாஸ்டர் பார்க்காம என்னால இருக்க முடியாது. சோத்திரம், அல்லேலூயா. பாருங்க இப்ப நோவா அவன் குடும்பத்தை 8 பேர் அதுக்குள்ள, மிருக ஜீவன்கள் அதுக்குள்ள, எல்லாம் பிராணிகள் அதுக்குள்ள கிடக்குது. சோத்திரம், அல்லேலூயா. ஒரு பிராணிய அடைச்சு வைக்க முடியுமா? அது எவ்வளவு சிரமப்பட்டிருக்கும், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கும். அல்லேலூயா, சோத்திரம். எல்லா தானியங்கள் உள்ள இருந்திருக்கலாம், சோத்திரம், எல்லா வசதிகள் உள்ள இருந்திருக்கலாம். ஆனா ஒரு இடத்துக்குள்ள அடைஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை, குடும்பங்கள் இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசல் போல இருக்கிறது. ஒரு பேழைக்குள்ள அடைக்கப்பட்ட நிலை. அல்லேலூயா. இந்த பேழை எங்க வேணா போகும், இது எங்க வேணா பயணிக்கும். ஆனா இந்த பேழை எப்பொழுதுமே அடைக்க வைக்கப்பட்ட நிலை தான் இருக்கும். உங்க வாழ்க்கை எப்பொழுதுமே அடைக்கப்பட்ட நிலை தான் இருக்கும். இந்த காலையில் ஆவியான சொல்லுகிறா, இந்த பேழை திறக்கிற நேரம் வந்து விட்டது. இனி வெளியே பார்க்க வேண்டிய காலம் வந்துருச்சு. இனி சுற்றிலும் எங்கும் நீ பார்க்கிற நேரம் வந்து விட்டது. இனி கதவை அடைப்பதற்கு ஒருவராலும் முடியாது. இனி கதவை அடைப்பதற்கு ஒருவராலும் அல்லேலூயா வாய்ப்பில்லை. கர்த்தர் அந்த கதவை திறக்கிற நேரம் வந்துவிட்டது. கையை தட்டி ஆண்டவருக்கு, ஆண்டவரே என் வாசல் திறக்கிற நேரம், என் கதவை திறக்கிற நேரம், என் பிரச்சனை முடிகிற நேரம், என் சூழ்நிலை மாறுகிற நேரம் வந்துவிட்டது. அல்லேலூயா. உங்க குடும்பத்தை இனி யாரால் அடைக்க முடியாது. உன் பிரச்சனையை யாரால் இனி அடைக்க வைக்க முடியாது. அது வெளியேறங்கமாய் அல்லேலூயா விடுதலை வருகிற காலம் வந்துருச்சு. இனி சத்துருக்கள் பேசுகிற காலங்கள் முடிந்து விட்டது. நீ வெளியேறங்கமாய் வெளிப்படுகிற, சந்தோஷமாய் வெளிப்படுகிற, மகிழ்ச்சியா வெளிப்படுகிற காலம் வந்து விட்டது. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். 150 நாள் உள்ள அடக்கி இருந்தாங்க. சோத்திரம், ஆமென் சொல்லுங்க. 150 நாள் உள்ள அடங்கி இருந்தாங்க. ஓபன் பண்ணணும் எப்படி இருந்திருக்கும், மனசு எப்படி இருந்திருக்கும்? வெளிச்சத்தை பார்த்துட்டோம்டா. ஆமா, சோத்திரம். எவ்வளவு கஷ்டம் உள்ளுக்குள்ள இருந்து. ஆமா, இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சிரிப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு காரியம். சோத்திரம், அல்லேலூயா. அது திறந்த உடனே 4 ஆசீர்வாதம் அங்க நடக்கு. எல்லாரும் சொல்லுங்க. கதவை திறந்த உடனே பேழைய திறக்கிற நேரம் வந்துருச்சு. உங்க பேழைய இன்னைக்கு திறக்கிற நேரம் வந்துருச்சு. நீ அடங்கி இருந்த, நீ அடக்கி வச்சிருந்த அந்த காலம் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் யார் வேணா அடைச்சிருக்கலாம், எந்த சூழ்நிலை வேணா அடைச்சிருக்கலாம், எப்பேற்பட்ட நிலை வேணா வந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த பேழையை நீங்க திறக்க போறீங்க. இன்னைக்கு ஆவியானவர் திறக்க போகிறார். சோத்திரம், அல்லேலூயா. ஆமா, உங்க பிரச்சனைக்கு மாறுகிற நேரம் வந்துருச்சு. 4 ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது. 1 சோத்திரம், 2வது வசனம், 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, வானத்து மலையும் நின்று போன. எல்லாரும் சொல்லுங்க, நின்று போயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, வாயத்திறந்த சொல்லுங்க. கதவை திறந்த உடனே சோத்திரம், முதல்ல அவன் பார்த்த காட்சி என்ன தெரியுமா? இது வரைக்கும் ஜோன்னு பெஞ்சிட்டு இருந்த மழை நின்றுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, ஜோன்னு பெஞ்சிட்டு இருந்த மழை. ஆமா, வானத்தை அடக்கிறதுக்கு யாராலும் முடியல. அது பெய்ய ஆரம்பிச்சதான் அதை நிறுத்துறதுக்கு யாராலும். ஆமென் சொல்லுங்க பாக்க. இன்னைக்கு முதல் ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்கு முன்னாடி வந்து கொண்டிருந்த பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், ஜோன்னு பெஞ்சிட்டு இருந்த அந்த பிரச்சனை இப்ப நின்றுச்சு. அது ஸ்டாப் ஆயிருச்சு. அதை கர்த்தர் நிறுத்தினார். இனி உங்க மேல மழை, அல்லேலூயா, போராட்டம், கசப்பு, வெறுப்பு என்கிற அந்த மழை இதோட நின்று போனது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. 2வது வாசி,
முதல்ல சொன்னேன், உங்க மேல ஜோடு. சில டைம் மழை வேணும்னு விரும்புவோம். மழை ஜோயாம பெஞ்சுன்னு வச்சு என்ன நினைப்போம், எப்படா இந்த கர்ம மழை நிக்கும் அப்படின்னு. ஒரு மழை தேவைதான், ஆனா ஓவரா பெஞ்சதுன்னா கஷ்டம்தான். நான் தான் சொல்லுவேன், பணம் தேவைதான், ஆனா ஓவரா பெஞ்சதுன்னா பிரச்சனை. நாமே வர மாட்டேன். அல்லேலூயா. எதுவுமே ஓவரா கிடைச்சிச்சுன்னா அதுல பிரச்சனை வரும். நிக்க வேண்டிய இடத்துல அது நின்னுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அதனால எப்பவுமே நான் ஆசைப்படுவேன், ஓவரா ஆசைப்பட்டோம்னா பிரச்சனை ஆயிரும். ஓவரா கிடைச்சிச்சுன்னா அதை விட பிரச்சனை ஆயிரும். அல்லேலூயா. எல்லாம் ஒரு லிமிட்டா இருக்கணும். உங்க மேல இதுவரைக்கும் வந்த மழை தேவைதான், ஆனா ஓவர் மழை வேண்டாம், பெருமழை வேண்டாம். அது நிக்கிற காலம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஜன்னலை திறந்த உடனே, கதவை திறந்த உடனே முதல் அல்லேலூயா நோவா பார்த்த காட்சி, அது இதுவரைக்கும் ஜோடு பெஞ்சு கொண்ட காரியம் நின்று போன, இதுவரைக்கும் துரத்தின காரியம், உன்மேல் வந்து பாய்ந்த பல பிரச்சனைகள் இதோட நின்று போனது. இரண்டாவது 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று. எல்லாரும் சொல்லுங்க, முதல்ல நின்று போயிற்று. நிறைய பேர் வாயை திறக்கவே மாட்டீங்க. வாய்க்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க, குறைந்து போயிற்று. இன்னும் அத்தனை பேர் ஈனேதான் பாக்குறாங்க, வாய் என்ன செய்யறது இல்ல, திறக்க மாட்டேனே. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், வாயை மட்டும் இன்னைக்கு திறக்க மாட்டேன் அப்படின்னு தான் இன்னைக்கு சில பேர் வந்திருக்கா. ஆமா சொல்லுங்க, குறைந்து போயிற்று. எல்லாம் சொல்லுங்க. ஆமா, இது வரைக்கும் உன் பிரச்சனைகள் எல்லாம் பயங்கரமா பெருக்கெடுத்து வந்திருக்கலாம், அது பெரிய ஆறை ஒட்டச்சிட்டு வந்திருக்கலாம். அல்லது இது வரைக்கும் ஸ்டாப் பண்றதுக்கு, நிறுத்துறதுக்கு, அது குறையறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்திருக்கலாம். இந்த காலவில் ஆண்டவர் சொல்றார், அது குறைந்து போயிற்று. உனக்காக பேரை திறந்த பொழுது, அதை திறந்து பார்த்த பொழுது, ஓ ஜலம் குறைந்து போயிற்று. உன் பிரச்சனை குறைய போகுது. ஆண்டவர் சொல்றாரு, உன் காரியம் எல்லாம், அது இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்த காரியம் எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அது இல்லாமல் போக போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இந்த பிரச்சனைக்கு எப்பதான் முடிவு? இது எப்பதான் குறையும்? இப்ப சொல்ல ஆண்டவர், குறைஞ்சிருச்சே. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. வியாதி குறைய போகிறது. சோத்திரம். உங்க பிரச்சனைகள் குறைய போகுது. உங்க மேல் பாய்ந்து வந்த பல காரியங்கள், இதுவரையும் வந்த அலைமோதி கொண்டிருந்த காரியங்கள் குறைந்து குறைந்து குறைந்து. அல்லேலூயா. உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடிருச்சான். அல்லேலூயா. நீங்க 7வது அதிகாரத்துல எல்லாம் நீங்க வாசி பாத்தீங்கன்னா அங்க வாசிக்கிறோம், பூமியை முழுங்கிருச்சு, பூமியை மூடிருச்சு. சோத்திரம். உயர்ந்த பெரிய பெரிய மலைகள் எல்லாம் மூடிருச்சு. இந்த மலைக்கு மேலத்தான் இந்த அல்லேலூயா இந்த பேழையே இருக்கு. அரராத் என்கிற உயர்ந்த மலைக்கு மேலத்தான் இந்த பேழையே இருக்கு. இந்த தண்ணி எப்ப வத்துறது? ஆமென் சொல்லுங்க. எங்க நம்ம சர்ச்சில் இங்க மழை பெஞ்சதுன்னா ரொம்ப டேஞ்சர். இங்கெல்லாம் நம்ம தளம் போடல பாருங்க. எத்தனை மழை பெஞ்சாலும் அங்க தண்ணி தேங்கி இருக்கு. மழை நின்னாலும் தண்ணி என்ன செய்யாது, குறையா. பார்க்கும் போதுல வேதனையா இருக்கும். அது பில்டிங்ல தாக்கும். சோத்துரும். தண்ணி ரொம்ப தேங்கும் போது ரொம்ப தண்ணி வந்து மழை டைம்ல ரொம்ப சேதப்படுத்தும். அல்லேலூயா. அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப சொல்ல முடியும், அது இல்லாமல் குறைந்து போயிருச்சு. எவ்வளவு மழை வந்தாலும் அது தண்ணி போயிருங்க. அது நிக்க வேண்டிய காலம் ஒரு காலம், இப்ப குறையிற காலம் ஒரு காலம். அல்லேலூயா சொல்லுங்க. உன் பிரச்சனை பெருசா இருக்கிற காலம் ஒரு காலம், இனி அது கம்ப்ளீட்டா குறைந்து போகிற ஒரு காலம். அதுதான் கர்த்தர் இப்ப பேழையை திறக்கிற காலம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது சோத்திரம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அல்லேலூயா 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சோத்திரம், அங்கே அல்லேலூயா அந்த ஜலம் வற்றி போயிற்று. பூமியின் மேல் இருந்த ஜலம் எல்லாம் சொல்லுங்க. ஆமா, இவ்வளவு பெரிய மலைய மூடின அல்லேலூயா தண்ணீர் இப்ப என்ன ஆயிடுச்சா, வத்தி போயிடுச்சு. வத்தி போச்சு என்ன, கம்ப்ளீட்டா அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிருச்சு. பூமியை உறிஞ்சாம இருந்த அந்த தண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா அது வற்றி போயிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை வற்றி போக பண்ண போகிறார்.
உங்க காரியங்கள் எல்லாம் எதன் மேல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, அந்த காரியம் இந்த காலவேளை வற்றி போக போகிறது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது கம்ப்ளீட்டா அது இல்லாமல் போக போகிறது. அது ஹல்லேலூயா, அது ஹல்லேலூயா வற்றி அது எல்லாம் கம்ப்ளீட்டா உறிஞ்சி போக போகிறது. ஒரு சொட்டு இல்லாம அது எல்லாம் அது வற்றி போக போகிறது. ஹல்லேலூயா, என் காயம் இன்னும் ஆறாமல் இருக்கிறது. ஓ, என் கஷ்டம் இன்னும் ஆறாமல் இருக்கிறது. ஆமா, இந்த காரியம் எப்ப வற்றி போகும், எப்ப இல்லாம போகும். ஒரு சரீரத்துல ஒரு காயம், ஒரு சின்ன புண்ணு நம்ம சரீரத்தை வந்துருச்சுன்னா அது காய்ந்து அது வற்றி போகிறதுக்கு வெகு நாள் ஆகிறது. அந்த ஒரு காயம் நம்ம சரீரத்துல எப்பவுமே அது கண்ணு முன்னாடி உறுத்திட்டே குத்திட்டே இருக்கும். எப்ப அது வற்றி போகுதோ, எப்ப அது காய்ந்து போகுதோ, அப்பதான் நம்முடைய சரீரத்துக்கு ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. சில பேர் நீங்க பட்ட காயங்கள், நீங்க பட்டு கொண்டிருக்கிற காயங்கள் எல்லாம் கர்த்தர் வற்ற காய்ந்து போக விடும். அதான் கடைசி காரியம் அதான் சொல்லுகிறது 14வது வசனத்துல, பூமி காய்ந்து போயிற்று. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. ஆமா, நின்று போயிற்று, இல்லாமல் போயிற்று, வற்றி போயிற்று, காய்ந்து போயிற்று. ஆமென் சொல்லுங்கப்பா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கம்ப்ளீட்டா தொட்டு பாருங்க. எங்கெல்லாம் காயப்பட்டீங்க, எங்கெல்லாம் அல்லேலூயா முட்கள் வந்து குத்தப்பட்டது, எங்கெல்லாம் முள் இருந்துச்சு, எங்கெல்லாம் வேதனை இருந்துச்சு, அந்த இடத்தை இப்ப பாருங்க, அது கம்ப்ளீட்டா காய்ந்து போனது. அல்லேலூயா. நமக்காக பேலை திறந்த உடனே நிற்க வேண்டிய காரியங்கள் நிற்க போகிறது, குறைய வேண்டிய காரியங்கள் குறைய போகிறது, வற்றி போக வேண்டிய காரியங்கள் வற்றி போக போகிறது, காய்ந்து போக வேண்டியவைகள் காய்ந்து போக போகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 4 ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஆமென். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, இன்னைக்கு என் பிரச்சனை மாறும், இன்னைக்கு என் பிரச்சனை தீர்ந்து போகும், இன்னைக்கு என் பிரச்சனை நீங்கும், அல்லேலூயா நின்று போகும் அப்படின்னு நினைச்சு 12 வருஷமாய் போராடின அந்த ஸ்திரீ, அந்த 12வது வருஷத்துல கர்த்தர் நின்று போக செய்தார். இதுவரைக்கும் அல்லேலூயா வாழ்க்கையில சீரழித்துக் கொண்டிருக்கிற பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் இன்றோட நின்று போக போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்றோட குறைந்து போக போகிறது. இன்னைக்கு கர்த்தர் அதெல்லாம் குறைந்து போக பண்ண போகிறார். பெரிய கடன் பாஸ்டர், இந்த கடன் குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுல இருந்து எப்படி நான் மீண்டு இத வருவேன் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்ல பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, உன் கடன் பிரச்சனை எல்லாம் குறைய போ. எத்தனை பேர் கடன் இருக்குது? கையை உயர்த்தி சொல்லுங்க. என் கடன் எல்லாம் குறைய போகிறது. என் கடன் பாரம் எல்லாம் குறைய போகிறது. என் பிரச்சனை எல்லாம் குறைய போகிறது. கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைஞ்சு அது வற்றி போக போகிறது. வற்றி போனது அது கம்ப்ளீட்டா காஞ்சு போக போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வற்றி போனா கூட அந்த ஈரம் அந்த இடத்துல என்ன செய்யும்? அப்படியே இருக்கும். அந்த ஈரம் அப்படியே இருக்கும். ஆனா காய்ந்து போச்சுன்னா அந்த தண்ணி இருந்த இடமே காணாம போயிருச்சு. எங்கயா தண்ணிக்கு தேங்கி இருந்தது, இங்க தண்ணி வந்துச்சா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த இடமே காய்ந்து போனது. உனக்கா பிரச்சனை? நீதான் அந்த பிரச்சனை சிக்கப்பட்டியா? சத்தியமா தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல சொல்ற அளவுக்கு நம்ம பிரச்சனைகள் காய்ந்து போக போகிறது. கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் நல்லா பேசுறாரா? நமக்கு தான் பேசுறாரா? இனிதான் பிரசங்கமே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நின்னு போக போகும், குறைந்து போக போகிறது, வற்றி போக போகிறது, காய்ந்து போக போகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கணும்னா வேலைக்குள்ள ஒரு 4 விசுவாசி இருக்காங்க. அந்த விசுவாசி நிலைய இப்படி இருந்தா நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது? நிக்க வேண்டியது நிக்காது. அது நிக்கணும்னா நம்ம சில விஷயங்கள் மாற வேண்டி இருக்க, சில சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது. உன்னை வாழாக்கமா தலையாக்குவார், நீ கீழாக்க மேலாக்குவாய். ரீகாபாராபா கையை தட்டிட்டு போனா அதுல ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. நீங்க இந்த கோல்கேட் பேஸ்ட் கடையில போய் வாங்கிட்டு அந்த பேஸ்ட வாங்கிட்டு முன்னாடி பின்னாடி திருப்பி பாருங்க. இது நல்ல ட்ரூத், நல்ல பிரஷ், நல்ல பேஸ்ட், நல்ல காரியம் எல்லாம் நல்லது போட்டிருப்பான். ஆனா இது நல்லதா இருக்கும்னா நீ இந்த மாதிரி செய்யணும்னு போட்டிருப்பான். சில அல்லேலூயா நிபந்தனைகளை அங்க வச்சிருப்பான். டிவியில நிறைய விளம்பரம் வரும், சோத்துரு ஆடு, நிறைய ஆடு வரும், சோத்துரு. அதெல்லாம் பார்க்கும்போது அல்லேலூயா, ஆமா இந்த வெங்காய ஷாம்பு, சீவக்க ஷாம்பு அப்படியே போடும் பொழுது அந்த புள்ளையோட முடி அப்படியே பறந்து அப்படியே 4 பேத்துக்கு முன்னாடி மனம் வீசி அப்படி சுத்தி வந்து நிற்கும் முடி. நம்ம முடி அப்படி போட்டு நின்னோம்னா 4 பேத்துக்கு கையில பிடிச்சிட்டு போயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க.
அப்படி நீங்க தலையை சுத்தி விட்டீங்கன்னா உங்க முடி 4 பேர்த்து கையில் இருக்கும். ஆனா ஏன் டிவில இருக்கிற மாதிரி நம்ம முடி வரல அப்படின்னா அதுல கீழே போட்டிருப்பான் இது கற்பனைன்னு போட்டிருப்பான். அதை என்ன செய்யறது இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நேற்றுக்கு பாஸ்டம்மா என் பாப்பா ஒரு விஷயம் சொன்னான். அல்லேலூயா, அப்பா நம்ம போடுற இந்த ஷாம்பு போட்டா முடி வெள்ளையாயிருமாமா. இப்ப உங்க முடிக்கு வெள்ளை காரணமே நம்ம போடுற ஷாம்பு தான் அப்பான்னா. அதுதான் நல்ல ஷாம்புன்னு போட்டுட்டு இருக்கிறோம். இப்ப நேற்றுக்கு மக சொல்றா, அப்பா நம்ம போடுற ஷாம்பு அது 0% அதுல நம்ம போட்டோம்னா முடி வெள்ளையாயிருமாமா. அட கர்மத்தமே, அப்ப என்னதான் போடுறது? சோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆசீர்வதிப்பார். நின்று போகும், குறைந்து போகும், அது காய்ந்து போகும், அது அல்லேலூயா வற்றி போகும். ஆனா சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் பொழுதுதான் சில ஏற்கு மாறா நம்ம செய்யற முரண்பாடுகளை மாற்றி கர்த்தருடைய காரியத்துக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த காரியம் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் பிரசங்கத்தை பண்றதுக்கு தேவன் எங்கிட்ட சொல்லவே இல்லை. சோத்திரம். எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு அதை செய்ய வேண்டிய சில காரியங்களை நமக்கு தேவன் காட்டி கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அல்லேலூயா. நான் இங்க பிரசங்கம் பண்ணாலும் சரி, நான் கொல்கத்தால போய் பிரசங்கம் பண்ணாலும் சரி, அவங்க எப்பேற்பட்ட மக்களா இருந்தாலும் எனக்கு தேவன் பேசினதா அப்படியே நான் பேசுவேன். பாசம்மா முன்னாடிதான் இருக்காக, கேட்டு பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. இங்க உங்களைய திட்டி ஆண்டவர் பேசிட்டு அங்க போயிட்டு ஆசீர்வாதம் சொல்ல மாட்டாரு. அவன் என்னிடத்து என்ன சொன்னாரோ அது எங்க போனாலும் பேசுறதா என் வழக்கம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா, சத்தியத்துபடி வாழ்ந்துட்டோம்னா, அதன்படி நம்ம ஜீவிச்சிட்டாவே நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா தேவன் தந்து விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப 4 ஆசீர்வாதத்தை சொன்னேன். எல்லாரும் திரும்ப சொல்ல போறீங்க. நம்பர் 1, கதவை திறந்த பொழுது, அல்லேலூயா, வேலை திறக்கும் பொழுது நமக்கு 4 காரியம் நடக்கும். 1, நின்று. 2வது, குறைந்து போயிற்று. 3வது, வற்றி போயிற்று. 4வது, காய்ந்து போயிற்று. இந்த 4 காரியங்கள் கர்த்தர் இந்த காலையில் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். இது அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். இது நடக்கணும்னா, அல்ல தேவன் இதெல்லாம் நமக்கு செய்யணும்னா நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தேவன் நம்மோடு பேசுவாரா. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, தடுமாற்றம் இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, தடுமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இதுவரைக்கும் ஐயோ மலை போன்ற சோதனை, பெரும் வெள்ள பெரிய சோதனை வாழ்க்கையில வந்திருக்கு. இதெல்லாம் மாறணும். சோத்திரம். அதெல்லாம் நின்னு போயிரும், குறைஞ்சு போயிரும், வற்றி போயிரும், காய்ந்து போயிரும். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்வார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதை கொஞ்சம் சரி பண்ண வேண்டி இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. ஒரு காகத்தை வெளியே விட்டா அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சபைக்குள் இருக்கிற பல ஜனங்களுடைய நிலை எப்படி தெரியுமா? சோத்திரம். ஆசீர்வாதம் வேணும், எனக்கு நன்மை நடக்கணும், ஆனா அது வற்றி போகிற வரைக்கும், அது தீர்கிற வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க? இங்கே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே இருப்போம், அங்கே இருப்போம். வேலையும் வேணும், வேலையும் வேணும், பெந்து ஜனங்களும் உலகமும் வேணும், சபையும் வேணும், ஆண்டவரும் வேணும். இது காகத்தினுடைய சுபாவம், காகத்தினுடைய வாழ்க்கை. 4 நாள் காகத்துக்கு 4 உணவை கொடுத்தீங்கன்னா 4 நாள் வந்து கான்னு கத்தும். கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்து கத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க போடுகிற அந்த உணவையும் சாப்பிடும், உலகம் போடுகிற மாம்சத்தையும் போய் கெட்டதையும் சாப்பிடும், இங்க வந்து நல்லதையும் சாப்பிடும். போகிறதா வருகிறதா. அல்லேலூயா சொல்லுங்க. தடுமாற்றம். ஒரு இடத்துல நின்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நிக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஒரு விசேஷம் வந்து விட்டா, ஒரு காரியம் வந்து விட்டா, அல்லேலூயா, போன வாரம் சர்ச்சுக்கு வந்திருப்போம், இந்த வாரம் ஒரு காரியம்னா அங்க போய் உட்கார்ந்து இருப்போம். தடுமாற்றத்தின் நிலை. ஒரு இடத்துல நிலைச்சிருக்காத ஒரு ஜீவியம், தேவனோடு கர்த்தரோடு பேழையோடு நிலைத்து நிற்கிற ஒரு ஜீவியம். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்கப்பா. போகிறது இந்த சபை விசுவா, இந்த பேழைக்குள் இருந்த காக்கா தான்.
இந்த பேழைக்குள் இருந்த ஆத்துமாதான். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. 2 வாரம் வரும், 2 வாரம் என்ன செய்யாது. கேட்டா பாஸ்டர் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பாஸ்டர், கர்த்தரை விட எனக்கு 1000 ரூபாய் பாஸ்டர் பெருசு. இது போகிறது. நிறைய பேர் பாஸ்டர் எனக்கு போன வாரம் போனோம் பாஸ்டர், எங்களுக்கு குத்திரமா இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவைதான் 1000 ரூபாய் எனக்கு தேவைதான். நான் என் வாழ்க்கையில எனக்கு அந்த 1000 ரூபாய் பெரிய உதவிதான். ஆனா அந்த 1000 ரூபாய் வரும் பொழுது கர்த்தரா 1000மா அப்படின்னு வரும் பொழுது நம்ம கண்கள் எது மேல போச்சு? அது நம்ம தப்பல்ல, நம்முடைய இயலாமைகள், கர்த்தர் மேல் வச்சிருக்கிற அந்த இயலாமைகள். அதுதான் போகிறதும் வருகிறதுமான வாழ்க்கை. உலகத்தின் உள்ள வாழ்க்கை வேணும், கர்த்தருடைய வாழ்க்கை எனக்கு வேணும் என்கிற ஜீவியத்தை நம்ம மாற்றணும். கர்த்தர் தான், தேவன் தான், இந்த பேழை தான், இந்த சபை தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள் வரும் பொழுதுதான் உங்க வாழ்க்கை நிற்க வேண்டியது நிற்கும், குறைய வேண்டியது குறையும், காய்ந்து போக வேண்டியது காய்ந்து போகும், வற்ற வேண்டியது வற்றும். எல்லாருக்கும் நடக்காது. தடுமாற்றம். இன்னைக்கு நிறைய வாழ்க்கைக்கு தடுமாற்றம் இருக்கு. சபையா உலகமா, சபையா வீடா, சபையா காரியமா, சபையா காரியமா. அப்ப இதுவும் வேணும் அதுவும் வேணும், இதுவும் அதுவும் வேணும் இதுவும் வேணும், இதுவும் வேணும் அதுவும் வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களே ஆராய்ச்சி பாருங்க, நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இந்த காக்கா வேலைக்குள்ளேயும் வருது, வெளியே போயிட்டு எப்ப வந்துச்சு? போகிறதும் ஒரு இடத்துல நிலைச்சு. வேலைக்குள்ள எல்லா தானியம் இருக்கு. ஆண்டவர் வசனம் அழகா சொல்லுது. காகத்துக்கு வேண்டியது காகத்துக்கு வேண்டி இருக்குது, புறாவுக்கு வேண்டியது புறாவுக்கு வேண்டி இருக்கிறது, அங்க இருக்க எல்லா மிருகஜீவனுக்கு வேண்டியது எல்லாமே வேலைக்குள் இருக்குது. ஆனாலும் கதவை திறந்த உடனே சோத்துரும் நின்னு போயிருச்சே, குறைஞ்சு போயிருச்சே, வற்றி போயிருச்சே, காய்ந்து போயிருச்சே அப்படின்னு அறிஞ்ச உடனே காக்கா வெளியே விட்டோன்ன இப்பதான சாக்குன்னு ரெக்கை அடிச்சு ஓடுது. இது வரைக்கும் பேழையில் நின்று என்னை காப்பாத்தினாரே அப்படிங்கிறதுக்காக பேழைக்கு வருது. பேழையில் வந்ததுக்கு அப்புறம் மடி வெளியே போயிட்டு உலகம். ஆமேனு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் வேணும், பொங்கலும் வேணும், ஆண்டவர் வேணும், தீபாவளியும் வேணும், ஆண்டவர் வேணும், கர்மாதி வேணும், சீரி வீடு வேணும், கல்யாண வீடு வேணும். சோதரம். அல்லேலூயா. நேற்றுக்கிழமை தேவனை தேடுகிற நாள்ல நான் எதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன், எங்க நான் தரித்திருக்கிறேன் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். நான் நிறைய பேர்த்திட்ட நான் சொல்றேன், வாங்க எப்படியாவது வாங்க, வார சபைக்கு வாங்க. அதுதான் தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய செய்கிற ஆசீர்வாதம். விடாம அவரை பிடிச்சுக்கணும், விடாம அவரை பற்றி கொள்ளணும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 1:8, யாக்கோபு 4:8 இந்த வசனங்களை வாசிங்க பார்க்கலாம் வேகமாக. ஆமென். இத்தனை பேர் இருக்கிறீங்க, வசனம் வாசிக்க ஒரு ஆளு. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். சொல்லுங்க எல்லாரும், எப்படிங்க? இருமனம் உள்ளவன் ஒரு இடத்துல நிலைச்சா என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். சோத்திரம். நம்ம இருமனம் உள்ளவங்களா ஒரு மனம் உள்ளவங்களா? ஒரு மனம் உள்ளவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். பொய் சொல்லாம கை தூக்கணும். பிச்சு போடுவார் ஆண்டவர் பொய்யா கை தூக்கிட்டீங்கன்னா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஒரு அம்மா சாட் சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரரு மீட்டிங் விட்டாரு. அது நமக்கெல்லாம் அசால்ட்டா இருக்கலாம். சரி, என்னத்த பெரிய காரியம் நினைக்கலாம். அவர் வீட்டுக்காரர் ஒவ்வொரு வாரம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு பெரிய பாடு தெரியுமா, ஜபத்துக்கு வர்றது பெரிய பாடு. அந்த அம்மா இன்னைக்கு இந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா கர்த்தருடைய கிருபைனாலதான். அவங்க தேடுகிற அந்த ஆண்டவரை தேடுகிற அந்த வாஞ்சை. ஒரு அல்லேலூயா. வீட்டுக்காரர் டெய்லியும் டார்ச்சர் தான். அவர் சொன்ன டைமும் அவர் சொன்ன டைம்ல உள்ள இருக்கணும். பதறுவாங்க, ஐயோ வீட்டுக்காரருங்க, ஐயோ இந்த டைமுக்கு போய் ஆகணுங்க, வந்தாகணுங்க. ஆனா காலையில் ஆராதனைக்கு 9 மணிக்கு உள்ள வந்துருவாங்க. வீட்டுக்காரர் பயங்கர பிரச்சனை, ரட்சிக்கப்படாதவர் தான், ஆண்டவர் அறியாதவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இது வரைக்கும் எங்கேயுமே அவர் விட்டதில்லை அந்த அம்மாவை. இந்த முறை கர்த்தருடைய ஜபத்தினாலதான் அவங்க இந்த அம்மாவை ஆண்டவர் அல்லேலூயா கோயம்புத்தூருக்கு விட்டுருக்கு. சர்ச்சுக்கு வந்தாவன் ஏன் லேட்டுன்னு கேட்பாராம். ஏன் லேட், இவ்வளவு லேட் என்னாச்சு கேட்பாராம். சர்ச்சு இவ்வளவு நேரம் நடக்கா அப்படின்னு கேட்பாராம்.
ஆனா கோயம்புத்தூருக்கு ஒரு நாள் ஃபுல்லா விட்டுருக்கிறாருன்னா கர்த்தருடைய கிருபை. என்ன சொல்ல வர அப்படின்னா, நம்ம கர்த்தர் எந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிருக்கும். இருமனமா இருக்கிறோமா, ஒரு மனமா. இந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணிடுவோம், பரவாயில்ல வீட்டுக்கார பிரச்சனை பாஸ்டர் அப்படின்னு அவர் சொல்றாரே சொல்லி நம்ம வாட்டிக்கு இருந்துக்குவோம். எதுக்கு வம்பு? ஆமென் சொல்லுங்க. ஆனா அதல்ல, நான் கர்த்தரை தேடுகிற நேரத்தில், கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் நான் விட மாட்டேன். இருமனம் இருக்கிறவன். இன்னொரு வசனம் வாசிங்க, 4:8 வாசிங்க. 4:8. தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். சுத்திகரியுங்கள் இருமனம் உள்ளவர்களே. இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க சரி பண்ணுங்க, அப்ப சரியா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை சரியா ஆசீர்வதிப்பாரு. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய கூடாது. ஒன்று அல்லேலூயா, இங்க செய்துட்டு அங்க சரியா செய்ய முடியாது, அங்க சரியா செய்துட்டு இங்க சரியா செய்ய முடியாது. அப்ப 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இன்னும் உலகத்தில் இருந்தா உலகத்தில் இரு, கர்த்தரோடு இருந்தா கர்த்தரோடு இரு. அதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப காக்காவுக்கு வருவோம். காக்கா வெளியே விட்ட உடனே அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் அது போகிறது. உலகத்தின் ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நம்ம கண் எங்கதான் இருக்கும்? ஐயோ இன்னைக்கு 500 ரூபாய் போச்சு, இன்னைக்கு அவர் கூப்பிட்டாரு, வேலை கூப்பிட்டாரு, 500 ரூபாய் போச்சு, சர்ச்சுக்கு வர வந்துட்டுமே, ஐயோ இன்னைக்கு போயிருந்தா நமக்கு ஒரு 500 ரூபாய் கிடைச்சிருக்குமே. உலகத்தில் தண்ணீர் இருக்கிற வரைக்கும், உலகத்தில் அந்த காரியம் இருக்கிற வரைக்கும் நம்ம போக்குவரத்தா தான் இருப்போம். சொல்லுங்க பக்கத்து பார்த்துக்கால், நீங்க போக்குவரத்து விசுவாசியா, எந்த விசுவாசின்னு கால். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. போகிறதும் 2 வாரம் இங்க இருப்பாங்க, 2 வாரம், ஒரு வாரம் இங்க இருப்பாங்க, இன்னொரு வாரம், ஒரு நாள் ஆண்டவரோடு இருப்பாங்க, இன்னொரு நாள் அவிசுவாசியோடு இருப்பாங்க. தேவனோடு பேழையோடு சபையோடு கட்டப்பட்டவன் தான் சோத்திரம். வாழ்க்கையில் நின்று போக வேண்டியவைகள் நின்று போகும், குறைந்து போக வேண்டியவைகள் குறைந்து போகும், தீர்க்க வேண்டியவைகளை, காய்ந்து போக வேண்டிய, வற்றி போக வேண்டியவைகளை வற்றி. தடுமாறாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு தடுமாற்றம் வரவே கூடாது. ரட்சிக்கப்பட்டது உண்மையான, ஞானஸ்நானம் உண்மையானால், இந்த சபைக்கு ஒரு விசுவாசியா இருந்தால் நீங்க இதை விட்டு ஒரு நாள் நீங்கள் பின்தொடர்ந்து ஓடக்கூடாது. நிலைச்சிருக்கணும். சபை சபை, ஆண்டவர் ஆண்டவர், அதுல வைராக்கியமா தேடி பாருங்க. உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். பேழை உங்களுக்காக திறக்கிற நேரம் வரும், உங்களுக்கு அற்புதம் நடக்கிற நேரம் வரும். வைராக்கியமா தேடுங்க, வைராக்கியமா ஆண்டவரை துதியுங்க. சட்டா சாகுற, செத்தா என் வாழ்க்கை இங்கே சாகட்டும் என்கிற அந்த வைராக்கியத்தோட ஆண்டவரை தேடிப்பார். இதுதான் தடுமாறாத வாழ்க்கை. 2005 வருஷம் அல்லேலூயா, நான் பைபிள் காலேஜ்ல குன்னூர்ல படித்துட்டு கொண்டிருக்கும் பொழுது என் மாத்திரையை தூக்கி அந்த பள்ளத்தாக்குல தூக்கி போட்டேன். என்ன சொன்ன தெரியுமா? எங்க அம்மா அப்பா கிட்ட கூட நான் சொல்லல. சோத்துறோம், நான் செத்தா இந்த குன்னூர் இந்த பள்ளத்தாக்குல நான் சாகுறேன், கர்த்தர் அனுமதிச்சா நான் இங்கே சாகுறேன்னு சொல்லி இவ்வளவு பெரிய மாத்திரையை தூக்கி அந்த பள்ளத்தாக்குல தூக்கி போட்டேன். 2026 வருஷத்துல காலடி வைக்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். இந்த 20 வருஷமாய் பரிசுத்த ஆவியை நடத்துகிறார். அப்படின்னா தடுமாற்றம் வந்துடக்கூடாது. வாழ்க்கையில தேவனை பின்பற்றுகிற வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம். ஏனா தான உலகம் ஆண்டவர், உலகம் ஆண்டவர், உலகம் வேணும், சொந்தக்காரன் வேணும், அது சபையும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும் அப்படிங்கிற தடுமாற்றுகிற அந்த நிலை வரக்கூடாது. ஸ்ட்ராங்கா பேசு, சொந்தக்காட்ட சொல்லு, உங்க ஓனர்ட்ட பேசு, வேலை ஸ்தலங்கள்ல பேசு. நான் சர்ச்சுக்கு போகிறவன், ஆண்டவரை தேடுகிற ஆத்துமா, நான் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்க மாட்டேன், ஆத்துல ஒரு கால் சேத்துல வைக்க மாட்டேன், சபையோட தான் நான் நிலைச்சு நிற்பேன், ஆண்டவரோடு கொடுத்தான் உறுதி நிற்பேன். என்ன ஆனாலும், வாழ்வானாலும் தாழ்வானாலும், மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் நான் தேவனோடு நிலைச்சு நிற்பேன். ஹலோ, காலையில கிளம்பணும் பாசிட்டாரு, கிளம்புன உடனே ஒரு போன் வந்துச்சு பாசிட்டாரு. அப்படியே கிளம்பணும் பாஸ்ட், 4 சொந்தக்காரங்க என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க பாஸ்ட். இன்னைக்குன்னு பார்த்து நேரத்திலேயே கிளம்பின, அவங்களும் நேரத்திலேயே கிளம்பி வந்துட்டாங்க. பேசி முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு வரலான்னு நினைச்சு நான் பேசிட்டு டீ போட்டு காபி போட்டு பையனை கூப்பிட்டு மட்டன் வாங்கிட்டு வர சொல்லி மசாலா அரைச்சு வச்சுட்டு வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்றதுக்குள்ள டைம் பார்த்தா மணி 11:45 பாஸ்டர். ஹலோ,
மசாலா அரைக்கும் போது டைம் நேரம் தெரியல, சொந்தக்காரனுக்கு காப்பி போடும் போது டைம் தெரியல, வந்து வாங்க 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 வாயை திறந்து கூப்பிடும் போது உனக்கு டைம் தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. மசாலா போட்டு நீட்டி 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 ஆட்டும் போது குரு குரு குருன்னு மிக்ஸி அரைக்கும் போது நமக்கு நேரம் தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் பார்த்தாங்களா? எல்லாம் முடிஞ்ச டைம் மாறிடுமே. அது எல்லாம் முடிஞ்சு டைம் பாக்குறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போகிறதோ அவன் சொல்லுங்க. இங்கேயும் போகும் அங்கேயும் போகும், இங்கேயும் வரும் அங்கேயும் வரும். ஜோத்திரம். ஹலோ, அந்த நிலை இருக்கக்கூடாது. 2 வாரம் இந்த சபைக்கு 2 வாரம் அந்த சபைக்கு. நான் அந்த மாதிரி ஆட்களை என் சபையில வச்சுக்கிறதே இல்லை. எனக்கு எத்தனை கோடி அள்ளி கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்றது கிடையாது. ஆமென் சொல்லி இந்த சபைக்கு வந்தா இந்த சபைக்கு நீங்க நிலைத்து கனி கொடுக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கை தான் நின்று போகும், குறைந்து போகும், வற்றி போகும், காய்ந்து போகும். இந்த 4 பாயிண்ட் மறந்துடாதீங்க. நான் சொல்லும் போது ரிப்பீட் சொல்ல நீங்க அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வது நான் வேகமா போறேன். ஜோத்திரம். அல்லேலூயா. நான் பேசணும்னா ஆமா ஓவர் பிரசங்கரா மாறிடுறேன். ஜோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா நான் ஒரு காலத்துல திக்குவாயா இருந்தேன் பாருங்க. பேசவே முடியாது. பேசல நான் வாந்தியா இருக்கும், தாகமா இருக்கும். எனக்கு என்ன செய்ய பேசுறதுக்கு வாயி. எல்லாரும் நல்லா பேசுவாங்க, என்னை சுத்தி இருக்கவங்க நல்லா கலகலான்னு பேசுவாங்க. ஜோத்திரம். ஆமா, ஐயோ நல்லா பேசுறாங்களே, நமக்கு பேச வாய் என்ன செய்ய மாட்டேங்குது. உம்முன்னு இருப்பேன், ஊமையாவே இருப்பேன். ஜோத்திரம். எப்ப வாய் திறந்துச்சோ என் வாய் பயங்கரமா பேசுது. ஜோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆரம்ப நாட்கள்ல நான் ஏதாவது பைபிள் படிச்சேன்னா, ஏதாவது பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன்னா சொல்லுவாங்க, டேய் இவனை நிறுத்துடா, நிறுத்த சொல்லுடா, அவனை டேய் இவன் பேச வேண்டாம்னு சொல்லுடா அப்படின்னு சொன்ன கூட்டங்கள் மடியில நான் பேசினேன். ஜோத்திரம். இன்னைக்கு சொல்றாங்க, பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு பேசுங்க பாஸ்டர், இன்னும் பேசுங்க பாஸ்டர், நீங்க பேசுறதான் பாஸ்டர் நல்லா இருக்கு, பேசுங்க பாஸ்டர்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு பாட்டியும் விட மாட்டேன், ஒரு பிரதரையும் விட மாட்டேன், ஒரு சிஸ்டையும் விட மாட்டேன். எல்லாரையும் பார்த்து தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஜோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. சரி, 2வது பாயிண்ட்க்கு போவோம். ஆமா, 2வது எப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. சோத்திரம். தாங்க வேண்டிய ஒரு நிலை இன்னைக்கு நிறைய நேரத்தில் இருக்கு. வாசிங்க பார்க்கலாம். 8வது வசனத்தை 9வது வசனத்தை வாசிங்க. பூமியின் மீதெங்கும் ஜலம் இல்ல 8வது வசனம் தான் சொல்றீங்க. பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படிக்கு ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடினால் புறா உள்ளங்கால் வைக்கு இளைப்பாறுதல் இடம் காணாமல் திரும்பி பேழையில் அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடத்தில் சேர்த்துக் கொண்டான். இது 2வது ஒரு சூழ்நிலை. விசுவாசிக்கு நிலையில் 2வது விசுவாசி என்ன தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. புடிச்சு புடிச்சு உள்ள கூண்டுல போட வேண்டியதா இருக்கு. கூண்டை விட்டு திறந்து வெளியே விட்டோம்னா அது வாட்டுக்கு பறக்குது, போகுது, வருது. போன் பண்ணி இந்த ஆத்துமாவை புடிச்சு புடிச்சு இழுத்து போட வேண்டியது. எங்க இருக்கிறீங்க சிஸ்டர், பிரதர், எங்க இருக்கிறீங்க? இந்த வாரமாவது சர்ச்சுக்கு வந்துருவீங்களா? வந்துருங்க. புடிச்சு போன் பண்ணி கைய புடிச்சு இழுத்து உள்ள போட வேண்டியதா இருக்கு. இது ஒரு கேஸ். வந்துருவாங்க, அவங்க எப்பவா இருந்தாலும் சபைக்கு வந்துடும், ஆண்டவரை தேடிடுவாங்க. ஆனா இவங்களை புடிச்சு உள்ள போட வேண்டியதா இருக்கு. புராணா கபடம் இல்லாதுதான், நல்ல புறாதான், நல்ல ஆத்துமாதான், நல்ல விசுவாசி தான். ஆனா அப்பப்ப போன் பண்ணணும். ஒரு நாள் நீங்க போன் பண்ணி வச்சுக்கோங்க, சர்ச்சுக்கு வராது. அப்புறம் போன் பண்ணி கேட்டோம்னா, பாஸ்டர் என்னை கண்டுக்கவில்லை, ஏன் எனக்கு போன் செய்யவில்லை? நம்ம ஆளுகிட்ட செங்கல் மாதிரி எல்லாரும் போன் வச்சுக்கிறாங்க. கேட்டா பேலன்ஸ் இல்ல பாஸ்டர், நான் கூப்பிடலான்ட்டா இருந்தேன். வருஷத்துல 365 நாளும் பேலன்ஸ் இருக்காதா? என்ன பேலன்ஸ் இல்லாத ஃபேமிலியா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் அது ஒரு பானியா வச்சுக்கிறாங்க. என்ன ரூபன்? சிலர் அது ஒரு ஃபாலோ பண்றாங்க. எப்ப கேட்டாலும் பாஸ்டர் நான் பண்ணணும்னு நினைக்கிறது, ஆனா என் செல்லுல என்ன இல்ல. நீங்க பேலன்ஸ் இல்லாத விசுவாசியா இருக்காதீங்க, விழுந்துருவீங்க. சிலருக்கு செங்கலை போன வாங்கி கொடுத்துட்டு போன் பண்ண தெரிய மாட்டேங்குது, அடிச்சா வேற யாருக்கா போகுது, அல்லது வேற யாருக்கா போன் பண்றது எனக்கு வந்துடும். இந்த நேரத்தில் ஆத்மா கூப்பிடுன்னு போன் பண்ண, பாஸ்டர் நீங்களா? ஐயோ நான் அவங்க நினைச்சு போன செங்கலை போன வச்சுட்டு போன் பண்ணுவோன்னு தெரியல, ஒண்ணும் விளங்கவும் மாட்டேங்குது. கைய புடிச்சு இழுத்து கற்றுக் கொடுத்து இவர்களை கூண்டுல சேர்க்க வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க.
20 வருஷம் ஆனாலும் இந்த விசுவாசி என்ன பண்ண வேண்டியதா இருக்க? ஒரு வாரம் போன் பண்ணலனா அந்த ஆத்மா வராது. நீங்க இந்த வார்த்தை சிலருக்கு நான் போன் பண்ணல பாருங்க. சில ஆத்மாக்கு போன் பண்ணல, அந்த ஆத்மா வரல. இன்னைக்கு சரி, நான் நினைச்ச போனவர் வந்தாங்கல்ல, எதுக்கு திரும்ப இந்த ஆளுக்கு போன் பண்ணணும் அப்படி நினைச்சு போன் பண்ணல. போன் பண்ணாதான் இந்த கேஸ் என்ன செய்யல. அப்ப இது என்ன பண்ணிட்டு கைய புடிச்சு இழுத்து உள்ள போடுறது பாருங்க. நம்ம குருவி வளர்த்திருப்போம், நம்ம கோழி வளர்த்திருப்போம், பல காரியம் வளர்த்திருப்போம். சிலதெல்லாம் கோழி பாருங்க கரெக்டா அந்த நேரமான கூண்டுக்குள்ள செஞ்சிடும் வந்துடும். கூண்டு பக்கத்துல நேரமான கரெக்டா வந்து கூண்டு பக்கம் நின்றும். அப்புறம் கூண்டை திறந்து வச்சுன்னா அதுவா உள்ள எட்டின்னு செஞ்சுக்குவோம். ஆனா சில கேஸ் இருக்கு தெரியுமா, நம்ம தேடி போகணும், காடு காடா தேடி போகணும், அப்படின்னு கூப்பிடணும். பக்கத்துல வந்துடும், கூண்டு பக்கத்துல வந்துடும். வந்தாலும் கூண்டுக்குள்ள என்ன செய்யாது, அது என்ன பண்ணணும் தெரியுமா, புடிச்சு உள்ள என்ன செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. என்ன சத்தியத்தை கேட்டாலும், என்ன வாழ்க்கையில பல அனுபவப்பட்டாலும் புடிச்சு உள்ள போட வேண்டியதான். இவங்களை புடிச்சு உள்ள போடலினா இவங்க சர்ச்சு பக்கமே என்ன செய்ய மாட்டாங்க. என்ன சர்ச் வேலையில் இருக்கிற விசுவாசி தான், சபைக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேல பக்தியா இருக்கிற ஆத்துமா தான். ஆனா இது புடிச்சு உள்ள போட வேண்டிய கேஸ். பக்கத்துல பார்த்து உங்களை புடிச்சு உள்ள போடுமா நீங்களா வந்துருவீங்களா? கேளுங்க கேளுங்க, சும்மா கேளுங்க, வெக்கப்படாம கேளுங்க. உங்களை புடிச்சு உள்ள போடணுமா நீங்களா வந்துருவீங்களா? என்ன சொல்றாங்க சிலர் சொல்றாங்க, புடிச்சு போட்டாதான் பாஸ்டர் வருவோம், எங்களை எல்லாம் அப்பப்ப புடிச்சு உள்ள போடுங்க பாஸ்டர், இல்லாட்டி நாங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. வெளிய இளைப்பாறுதல் இல்ல, வெளிய சுகம் இல்ல, வெளிய விடுதலை இல்ல. வசனம் சொல்லுது இந்த புறா உள்ளங்கால் வைக்க இடம் இல்லையா. ஆனா வந்துருச்சு, ஆனா எங்க வர மாட்டேங்குது. பாஸ்டிங் பிரேயர் கூப்பிடணும். சிஸ்டர் நீங்க பாஸ்டிங் பிரேயருக்கு வாங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த பிரேயருக்கு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடணும். சில யாரா போய் கூப்பிடுவாங்க, வாங்க சிஸ்டர் போலாம், இன்னைக்கு இந்த பிரேயருக்கு போலாம், பாஸ்டிங் கிட்ட கூப்பிடவே இல்லை. இதெல்லாம் புடிச்சு போட வேண்டிய கேஸ். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காரியத்தை செய்யுங்க, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பாஸ்டர் உங்ககிட்ட தான் சொல்றாரு, நீ போய் தேவையா செய்ய, நான் வர முடியாது, பாஸ்டர் எங்கிட்ட சொல்லல. சொல்லுங்க, உங்ககிட்ட தானே ஸ்பெஷலா சொல்லி இருக்குது, நீ தானே ஸ்பெஷல் விசுவாசி, நாங்க சாதாரண விசுவாசி, பாஸ்டர் நீ பார்க்கல கண்டுக்கல சொல்லல, பாஸ்டமா சொல்லல, நான் வர முடியாது. நம்ம எந்த கேஸ் புடிச்சு கூண்டுல போடுற கேஸ். இப்ப சொல்லுங்க, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த இடத்துல இருக்கிறீங்க? நீங்களா வந்துடுறீங்களா இல்ல புடிச்சு போடுற இடத்துல வர்றீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல படிக்கும் பொழுது, 1வது 2வது படிக்கும் போது சில பசங்க வரமாட்டாங்க. சார் சொல்லுவா, டேய் 2 பேரும் போய் அவனை கூட்டு வாங்கடா அப்படிம்பாரு. நாங்க ஓடுவோம், வீடு வீடா ஓடுவோம், தெருவா ஓடுவோம், தோத்துறோம். போய் அவனை புடிச்சு இழுத்துட்டு அவனை நாங்க 2 அடி அடிச்சு தூக்கி அவனை தோல்ல போட்டு கட்டி 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வருவோம். ஆமே. அது ஒரு காலம், அது ஒரு ஸ்கூல்ல அது ஒரு காலம், தோத்துறோம். ஆமா. இன்னைக்கெல்லாம் படிக்கலைன்னா அது பேரண்ட்ஸும் கண்டுக்கிறது இல்ல, என்ன செய்யறது இல்ல, அடிச்சு கிடிச்சு அதை இழுத்து கைய பிடிச்சிட்டு அது போடா அப்படின்னு அனுப்ப பழகணும். அதுதான் நல்ல ஒரு ஆத்துமா. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க நிறைய நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க. சோத்திரம். உங்க பிள்ளைகளை ஸ்கூல் பிள்ளையா, சரிப்பா நீ இங்க இருந்து நல்லா ஆட்டம் போட்டு கழுத மேயி ஊர் மேயி எல்லாம் பண்ணு, அம்மா அப்பா போயிட்டு வந்துற டாட்டா. ஐயா புடிச்சு இழுத்து கொண்டு போய் ஸ்கூல்ல கூட இழுத்து கொண்டு போய் போட்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. நானும் சின்ன வயசுல அப்படிதான். சில டைம்ல எனக்கு அல்லேலூயா வகுறு வலியுமே தலைவலியுமே ஏதோ ஒரு வலி சொல்லி ஸ்கூலுக்கு போக மாட்டேன், கட்டடிச்சிருவேன். எங்க அப்பா சொல்லுவாரு, ஆஸ்பத்திரிக்கு போலான்னு கூட்டிட்டு போய் ஸ்கூல் கொண்டு விட்டு வந்துருவாரு. ஐயோ வாடா, அந்த கல்வி சாப்பிட்டு வந்துடலாம், டீ சாப்பிடலாம், அல்லது வடை சாப்பிடலாம், பஜ்ஜி சாப்பிடலாம், வாடான்னு கூட்டிட்டு போய் புரோட்டா சாப்பிடலாம் கூட்டிட்டு போய் அப்படியே சாப்பிடற மாதிரி சாப்பிட வச்சு அப்படியே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருவாரு. ஐயோ, அப்படி ஒரு டாக்டர், அப்படி ஒரு ஃபாதர்ட்ட படிச்சனால தான், அப்படி இருந்தனால தான் இன்னைக்கு நல்ல ஒரு ஃபாதரனா இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சில ஆளை கைய புடிச்சு இழுத்து கொண்டு வந்து போட வேண்டிய நிலையா இருக்கு.
இப்ப சொல்லுங்க, நான் 2026 வருஷத்துல கைய பிடிக்காம நானே வருவேன். என் வாழ்க்கை சுற்றி இருக்கிற பிரச்சனை நின்று போக போகிறது, குறைந்து போக போகிறது, வற்றி போக போகிறது, காய்ந்து போக போகிறது. ஓ, ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சபையில் அப்படிப்பட்ட நிலை மாறணும். சோத்திரம். அது தாங்கணும். சிலர்லாம் தாங்கணும். ஐயோ சிஸ்டர் வாங்க சிஸ்டர், கோயம்புத்தூருக்கு வாங்க சிஸ்டர், நீங்க வந்தாதான் சிஸ்டர் நல்லா இருக்கும். தாங்கணும். சிலர்லாம் வரல பாருங்க. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவங்க தாங்கி இருந்தா வந்திருப்பாங்களோ. சரி, நான் உங்களே சொல்லல, பிரசங்கத்துல பொதுவா இப்படி வர்ற பாயிண்ட சொல்லுவேன். நீங்க அதனால தப்பா எடுத்துடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னை தாங்கி கூப்பிட்டு இருந்தாருன்னா, வற்புறுத்தி கூப்பிட்டு இருந்தாருன்னா நான் போகலாம்னு தான் இருந்தேன். பாஸ்டர் கூப்பிடாதனால தான் நான் போகல. காசு இருக்கு பத்தியா பத்தியா, துருக்கு பேர் நிறைய காசு வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா பாஸ்டர் என்னை கூப்பிடாதனால தான் போகல. அல்லேலூயான்னு சொல்லுங்க. இந்த 2026 வருஷத்துல இதெல்லாம் குப்பையில தூக்கி போட்டுட்டு நீங்களா உள்ள வாங்க, நீங்களா உள்ள வந்து சேருங்க. அப்பதான் இந்த அற்புதம் நடக்கும், அப்பதான் இந்த ஆசீர்வாதம் நடக்கும். ஆரம்ப நாட்கள் உங்களை கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் தேவை, அதுக்கு ஒரு கை தேவை, கூட்டு வந்து சேர்த்துக்கும். ஆனா திரும்ப திரும்ப சாகர வரைக்கும் கையை பிடிச்சி நடந்தா அது பிள்ளை அல்ல, அது பேய். சொல்லுங்க, பெத்த பிள்ளைய எத்தனை வருஷம் கையை பிடிச்சி நடப்பீங்க? பெத்த பிள்ளைய எத்தனை வருஷம் கையை பிடிச்சி நடப்பீங்க? யார 4 வயசுங்கிறாங்க, யார 3 வயசுங்கிறாங்க. சரி, 3 வயசு, 4 வயசு, 5 வயசு, 6 வயசு கூட கையை பிடிச்சி நடங்க. நீங்க கையை பிடிக்கிறீங்க இல்லையோ, அது கையை உதைட்டு அது ஓடும், கையை பிடிக்க விடாது. அது கையை பிடிச்சு அது 25 வயசு வரைக்கும் அம்மா கையை பிடிமா, கையை பிடிச்சு நடமான்னு சொன்னா அது புள்ளை அல்ல. நீங்களே பேர் வச்சுக்கோங்க. ஆமான்னு சொல்லுங்க. அது அந்த பருவம் கரெக்டான ஸ்டேஜ்ல அறிவு வந்துட்டாவே அது கையை பிடிக்க என்ன செய்யாது. நான் நடப்பேன், நடக்க தெரியும், நான் போறேன், எனக்கு எல்லாம் நடக்க தெரியும், போக தெரியும் அப்படின்னு அது பேசும். கையை பிடிக்க தூக்க விடாது. என்னை தூக்குமா, என்னை தூக்குமா, 25 வயசு வரைக்கும் தூக்குமா தூக்குமான்னா அது என்ன கேசு? சரியில்லாத வளர்ப்பு சரியில்லை, மூளை சரியில்லைன்னு அர்த்தம், அறிவு சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிலரை தாங்க வேண்டிய சில விசுவாச நிலையில் இருக்கிறோம். பேழைக்குள் இருக்கிற சில ஆத்துமா தாங்கணும், புடிச்சு தாங்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு அதை மாத்துங்க. அது நான் வருவேன், நான் பேழைக்குள் வருவேன், ஜெபத்துக்கு வர்றேன், உபவாசத்துக்கு வர்றேன், ஆலயத்துக்கு வர்றேன், ஆராதனைக்கு வர்றேன், நானே வர்றேன், நான் வந்துடுவேன், தடைகளை நான் உடைப்பேன், சூழ்நிலை உடைச்சிட்டு நானே வருவேன் என்று வர வேண்டும். மூன்றாவது பாருங்க. அல்லேலூயா. நான் வேகமா போறேன், கவனிங்க. ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்தை வாசிங்க வேகமா. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்தது. இதோ அது கொத்திக்கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை. போதும். எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். தகவல் சொல்லுகிற ஒரு விசுவாசி. என்ன சொல்லுங்க எல்லாரும் இந்த வார்த்தையை. வேலைக்குள் இருந்த ஒரு விசுவாசி என்ன சொல்லுச்சு? தகவல். அது வரும்போதெல்லாம் என்ன கொண்டு வந்தது? ஒலிவ இலையே வாயில வச்சு பேச தெரியாது பாருங்க. அப்போ அந்த ஒலிவ இலை தான் அடையாளம். அவன் சொல்லுங்க, என்ன அடையாளம்? சொத்துறோம். அந்த எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு, அந்த ஒலிவ மரம் என்ன செய்யல? அழிஞ்சு போகல. அந்த ஒலிவ மரம் அழிஞ்சே போக, தண்ணிக்கும் பயப்படாது, வெயிலுக்கும் பயப்படாது, எதுக்கும் பயப்படாது. இன்னைக்கு பனை மரம் மாதிரி, அன்னைக்கு ஒலிவ மரம். அது சீக்கிரமா அழுகி போகாதுப்பா. அதைய கொத்திட்டு நல்ல செய்தி சொல்ல வருது. இதை பார்த்த நோவா, தண்ணி வத்திருச்சு, குறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு அறிஞ்சிட்டான். இன்னைக்கு பல பேரு நல்ல செய்திகளை கொண்டு வரணும். வரும்போதெல்லாம் நல்ல செய்தி என்ன செய்யணும்? ஆமென் சொல்லுங்க. நல்ல தகவலை கொண்டு வரணும். எனக்கெல்லாம் எப்படி தெரியுமா? சில ஆத்மா வந்துட்டாவே நான் பயந்துட்டு ரூம்குள்ளேயே இருந்துக்குவேன். என்ன ஆமேன்னு வர மாட்டேன். சில ஆத்மா வந்துச்சுன்னா, இட நாட்கள் வந்துறாங்கன்னா, நான் என்ன செஞ்சிருவேன்? ரூம்குள்ளேயே இருப்பேன், வெளியே வர மாட்டேன். பாஸ்டம்மா கூப்பிடுவாங்க, வாங்க உங்களை பக்கத்தான் திரும்ப. நான் ஐயோ இந்த அம்மாவா, ஐயோ நான் வரல ஓடி ஆடுவேன். ஏன்னா வாயில என்ன இருக்கு? ஏதோ ஒரு தகவல் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்றேன்னா, இட நாட்கள் இந்த ஆத்மா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும். என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் பிரசங்கத்தை நல்லா கேட்பேன். நான் பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும். பிரசங்கம் பண்ணா பிடிக்கும். பிரச்சாரம் பண்ணா, பிரச்சாரத்துக்கும் பிரசங்கத்துக்கும் என்ன இருக்குது? அல்லேலூயா சொல்லுங்க.
நேற்றுக்கு அப்படிதான் ஒரு ஆத்மா கூட்டு வந்துச்சு. நான் நினைச்சு நம்ம சபைக்கு வருது போல இருக்கு ஆத்மா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி வந்து அந்த அம்மா அந்த சபையை விட்டு கொடுக்காம பேசுது. அப்புறம் எதுக்கு நீ அந்த ஆத்மா கூட்டு வர்ற? ஒரு அல்லேலூயா ஆமென்னு சொல்லுங்க. நம்ம சபைக்கு வர ஆத்மா கூட்டுவா, புதிய ஆத்மா கூட்டுவா, அல்ல சபைக்கே போகாம பல வருஷமா கிடக்குதா அப்படிப்பட்ட ஆத்மா ரட்சிப்பை இழந்து கிடக்குதா, அந்த ஆத்மா கூட்டுவா, தப்பே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லி ஜபத்தில் நடத்தி அவங்களை சரியான பாதையில் நடத்தலாம். ஆனா வந்தோடனே சரி அந்த ஆத்மா வருது போல இருக்குது, ஏதோ ஆத்மா ஒரு ஆத்மா நம்ம விசுவாசிகள் கூட்டு வந்திருக்குது அப்படின்னு வந்துட்டு அப்படி நின்னா, பாஸ்டர் நான் சபைக்கு போகிறேன், அந்த சபைக்கு போறாள், நான் வாயில என்ன வந்திருக்குது, ஏதோ ஒரு தகவலை வச்சுட்டு வருது. சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதிரி கேசுகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதை டீல் பண்ண வேண்டும். எப்ப வந்தாலும் சாயங்காலம் வரும்போதெல்லாம் வசனம் சொல்லுது, சாயங்காலத்திலே அவரிடத்தில் வந்து சேர்ந்தது, வரும்போதெல்லாம் ஒரு தகவலோட வரும். இந்த கேசுகள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை டீல் பண்ண வேண்டியதா. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. வேலையில நடந்த காரியம், குடும்பத்தில் நடந்த காரியம், அந்த காரியம் இந்த காரியம், தேவையற்ற தகவல் எல்லாம் சொல்லிடுவாங்க. எங்க வீட்டு பக்கத்துல இப்படி 4வது வீட்டுக்கு அந்த சைடு, நம்ம பின்னாடி 3வது வீட்டுக்கு இந்த சைடு, இங்க ஒரு அக்கா இருக்கிற கருப்புசாமி அக்கா, அந்த அக்கா வீட்டுல அவங்களோட தம்பியோட தம்பி, அந்த தம்பியோட குழந்தையோட பேத்திக்கு, இந்த சுத்தி வர்றதுக்குள்ளே நமக்கு தலை என்ன செஞ்சிடும். சரி என்னதான் நடந்துச்சு, உடம்பு சரியாம ஆஸ்பத்திரிக்கு போச்சு, 108 ஆம்புலன்ஸ் வந்து சொல்றது, இது சொல்றதுக்கு தேவையற்ற தகவல்கள், தேவையற்ற காரியங்களை, சம்பவங்களை, கதைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்கு ஒரு விசுவாசி கர்த்தருடைய காரிய வசனங்களை, வார்த்தைகளை, ஆவிக்குரிய காரியங்களை சொல்லணும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. கண்ட கதைகள் எல்லாம் வாயில வச்சுக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றா, அல்லேலூயா கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும். சிலருக்கு வாயில என்ன இருக்கு, துதி இல்ல, தேவனுடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய வசனம் இல்ல, கண்டதை வாயில வச்சுட்டு வந்துடுறது. ஊரு கதை, உலக கதை, ஆமா அந்த கதை இந்த கதை. எனக்கு இந்த கதை கேட்கறதே பிடிக்காது சாமி. நீங்க எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல சாமி. யாராவது உட்கார வச்சுட்டு கதையே பேசுறாங்க வச்சுக்கோங்க, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வரும். அந்த கதை கேட்கறத நான் 4 வருஷத்துக்கு படிச்சு 4 பிரசங்கத்தை நான் ஆயத்தம் பண்ணிடுவேன். இந்த கதையை கேட்டு பிரயோஜனம் இல்லாத கதையை கேட்டு நான் என்ன பண்றது? என்ன ஆமென் அல்லேலூயா வர மாட்டேங்குது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அத சாட்சி சொல்லும் போது சூட்டா ஸ்வீட்டா அழகா புரியுற மாதிரி நறுக்குன்னு 4 வார்த்தையோட முடிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க போய் பாஸ்டர் அப்படிங்களா பாஸ்டர், ஐயோ இப்படிப்பட்ட காரியங்களை ஊழியத்துல சபைக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதத்துக்கும். நல்ல விசுவாசமான வார்த்தையை பேசுங்க, மற்ற விசுவாசிகிட்ட நல்ல வார்த்தையை பேசுங்க. ஓ இந்த வியாதியா, எங்க மாமியார் இப்படித்தான் தே போச்சு 2 நாள்ல, இப்படிதான் இம்மாமடி புண்ணு வந்துச்சா, புண்ணு வந்து படுத்துட்டா ஹாஸ்பிட்டல்மா கேட்கலையா, 2 நாள் இழுத்து செத்து போச்சு. அப்ப அந்த ஆத்மாக்கு எப்படி இருக்கும்? அது 2 நாள்ல போய் சேர்ந்துடும். கவலைப்படாத ஆத்தா, கவலைப்படாத விசுவாசி. இப்படிதான் பிரச்சனை வரும், இப்படிதான் பாடு வரும். கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், வார்த்தை இருக்கு, விசுவாசி இருக்கு. ஜெபம் பண்ணு, துதி, நல்ல ஆண்டவர் ஆராதி. நம்ம ஆராதிச்சா அடுத்தவனுக்கு ஆராதனை குறிச்சு என்ன செய்வோம்? பேசுவோம். நம்ம துதிச்சா மற்றவங்க துதிக்க வைப்போம். நம்ம பைபிள் படிச்சா மற்றவங்களை பைபிள் வசனங்களை சொல்லுவோம். நம்மளே துதிக்காம, நம்மளே வேதம் வாசிக்காம, நம்மளே படிக்காம, நம்மளே ஜெபம் பண்ணாம இருந்தா அடுத்தவங்க என்ன சொல்ல முடியும்? பிரசங்க மற்ற நேரத்துல எல்லாம் என்னத்தையோ ஒண்ணு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அங்க வேடிக்கை பார்த்து இங்க வேடிக்கை பார்த்து, இந்த பல்பு ஏன் மின்னிட்டு இருக்கு, இந்த பல்பு ஏன் எரியல, இந்த பேன் என்ன ஸ்லோவா ஓடுது அப்படின்னு 1008 கற்பனை பண்ணிட்டு உள்ள உட்காந்தீங்கன்னா எப்படி பிரசங்கம் போகும், வார்த்தை போகும், சத்தியம் உள்ள போகும்? அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சிலர் பைபிள் திருப்பிட்டே இருப்பாங்க, என்னன்னு தெரியாது, திருப்பி பார்ப்பாங்க. வீட்டுல இருக்கும்போது ஒரு நாள் திருப்புறது இல்ல, சபைக்கு வந்தாதான் திருப்புறது. ஓ இது ஆதியாகமோ, இது நோவாவோ, சரி சரி சரி. சத்தியத்தை கேட்கறதுக்கு வாஞ்ச, சத்தியத்தை கேட்கறதுக்கு தாகம். அப்பதான் மற்றவங்க போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியும், மற்றவங்க நல்ல வார்த்தைய சொல்ல முடியும். இந்த பேழைக்குள் இருந்த புறா நல்ல நோவாவின் பிரசங்கத்தை கேட்டது, நோவாவின் சத்தியத்தை கேட்டது, அதனாலதான் நல்ல செய்திகளை போய் சொல்லுது. இந்த ஆனமலை விசுவாசிக நல்ல செய்தியை மற்றவங்க சொல்லுகிற விசுவாசியா மாறணும். பாஸ்டர் உங்க சபையில ஒரு ஆத்மா வந்துச்சு பாஸ்டர், அந்த ஆத்மா சொன்ன சம்பவத்தை கேட்டா நானே ஐயோ பின்வாங்கி போகலாம் தோணுது பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லணும். நீங்க நல்ல தகவலை சொல்ற ஆட்களா இருக்கணும். துர்செய்திகளும் கெட்ட செய்திகளும் பரப்புற ஆளா இருக்க கூடாது.
எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? இந்த 2026 வருஷத்துல நீங்க வாயை திறந்து பேசுறதெல்லாம் விசுவாசமா இருக்கணும். நீங்க வாயை திறந்து பேசுறதெல்லாம் சத்தியமா இருக்கணும். நீங்க வாயை திறந்து பேச எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய காரியமா இருக்கணும். பெருங்குடியாத்தூர் அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. 4வது ஒரு கேட்டகரி, தன்னை மறந்து ஓடின. வாசிங்க 12வது வசனத்துல, பின்னும் 7 நாள் பொறுத்து அந்த புறாவை வெளியே விட்டார், அது அவனிடத்துக்கு திரும்பி பின்வாங்கி போகிற ஒரு ஆத்துமா. அற்புதத்தை மட்டும் ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு நல்ல நடந்துச்சுன்னா அப்படியே ஓடி போகிறது. இவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்வதற்கு கம்மி. கடைசி வரைக்கும் நிலைத்து நில்லுங்கள், முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவா. நிலைத்து நிறுங்க. ஒரு சபைக்கு வரீங்களா, ஊழியத்துல வரீங்களா, ஒரு ஆத்துமாவோடு இணைந்து கொள்றீங்களா, ஒரு சபையோடு இழந்து கொள்றீங்களா, ஒரு ஊழியரோடு இணைந்து கொள்றீங்களா, கடைசி வரைக்கும் விட்டு விடாதீங்க, மறந்துடாதீங்க. நன்மைகளை மறந்துடாதீங்க. தேவன் செய்த காரியங்களை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம் தேவ சமூகத்துல. ஆண்டவரே, நான் உம்மை ஒரு நாளும் மறக்க மாட்டேன், இந்த சபையை மறக்க மாட்டேன், ஊழியத்தை மறக்க மாட்டேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. இதுவரை பெற்றுக்கொண்ட ஜீவியத்தை மறந்து போகிற வாழ்க்கை வேண்டாம். இதுவரை பெற்ற விடுதலையை விட்டுட்டு மறந்துட்டு துன்மார்க்க ஜீவியத்திற்கு, நன்றி இல்லாமல் பின்மாற்று ஜீவியத்திற்கு ஓடிவிடக் கூடாது. உன் வாழ்க்கையில நிற்க வேண்டியது நிற்க போகிறது, குறைய வேண்டியது குறைய போகிறது, காய்ந்து போக வேண்டியது காய்ந்து போக போகிறது, ஹல்லேலூயா, வற்றி போக வேண்டியது வற்றி போக போகிறது. அல்லேலூயா. உன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போக போகிறது. உன் பிரச்சனை கம்ப்ளீட்டா வற்றி போக போகிறது. உன் பிரச்சனை கம்ப்ளீட்டா அல்லேலூயா காய்ந்து போக போகிறது. அல்லேலூயா. எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். எல்லார் வாய்களை